தந்தையார் யார் பால் கொடுத்தார் என்று கேட்டார். அதற்கு குழந்தை நேர்முகமாக பதில் சொல்லவில்லை. யாரோ அயலார், எந்த உறவின் முறையும் இல்லாதார் தம் குழந்தைக்கு பால் கொடுத்துச் சென்றாரோ என்ற ஐயத்தால் சிவபாத இருதயர் கேட்டார். சம்பந்தப் பெருமான் இறைவன் கட்டளையிட இறைவி பால் கொடுத்தாள் என்று சொல்லி இருக்கலாம். அவர் அப்படி சொல்லவில்லை. இத்தகைய திருக்கோலத்தில் வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் இதோ இந்த பிரம்மபுரமாகிய சீகாழில் உள்ள பெருமான் என்று சொல்கிறார். பாலை பற்றிய பேச்சே பாட்டில் வரவில்லை. சம்பந்தப் பெருமான் வெறும் பாலை உண்ணவில்லை. மற்றவர்கள் தரும் பால் நாவுக்கு இனிமை தரும். அப்பால் வயிற்றுக்குள்ளே சென்று பசியை போக்கும். அது உடம்புக்கு பயனை தருவது. ஆனால் உமாதேவியார் தந்த பால் சிவஞானத்தை அருளியது. அது உள்ளத்தை கவர்ந்து அதன் வழியே உயிருக்கு இன்பம் தருவது. மற்றவர்களெல்லாம் பல பல நெறியிலே சென்று பல பல குணமுடையவராகி பல பல நினைவும் பல பல உரையும் பல பல செயலும் பெற்று பாசத்துக்கு உட்படுகிறவர்கள். ஞானசம்பந்தப் பெருமானோ ஒரு நெறியில் வரும் ஞானத்தால் ஒரு நெறியிலே மனம் வைத்துணர்ந்து இறைவன் திருநெறி தமிழ் ஒன்றையே உரைத்து அவனை பணியும் தொண்டு ஒன்றையே செய்ய புகுந்தவர். ஆகவே எனக்கு பால் கொடுத்ததைத்தானே நீங்கள் கேட்கிறீர்கள். அவன் என் உள்ளத்தையே கவர்ந்து விட்டான். உலகில் யார் யாரையோ உறவினராக எண்ணியிருந்த பழைய உள்ளம் எனக்கு இப்போது இல்லை. தானே நினைத்து தானே இன்ப துன்ப உணர்ச்சி பெறும் உள்ளத்தை அவன் கவர்ந்து கொண்டான். இனி அந்த உள்ளம் என்னிடம் இல்லை, அவனிடம் இருக்கிறது. அவன் வசப்பட்டிருக்கிறது. அவன் அதனை எப்படியெல்லாம் இயக்குகிறானோ அப்படியெல்லாம் இயங்கும். நினைக்கச் செய்தால் நினைக்கும், மறக்கச் செய்தால் மறக்கும். இனி ஒரு கணமும் அவனை விட்டு பிரியாது என்பதையெல்லாம் உள்ளடக்கி என் உள்ளம் கவர் கள்வன் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றார்.